இப்போ நான் கெனடியன் டயர் கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா என்னோடய பிரேக் பேடும் ரோட்டரும் தேஞ்சிருச்சு. என்ன கண்டிஷன் இருக்குதுன்னு தெரியல, ப்ரைஸ் எவ்வளோ ஆகுதுன்னு தெரியல. போய் பார்த்தா தான் தெரியும். வாங்க போய் பார்க்கலாம். அப்படியே கொஞ்சம் ஸ்டோரியும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க. கெனடியன் டயர் வந்துட்டோம். இதுதான் கெனடியன் டயரு. பார்த்தீங்கன்னாலே தெரியும், பெருசாக எழுதியிருப்பான். இதுதான் ப்ரைஸ். ஆட்டோ பார்ட்ஸ் போட்டுருக்காங்களா, அங்கே தான் போகணும். ஃபுல்லாக காரோட எக்யூப்மெண்ட்ஸ் தான் வச்சுருப்பாங்க. இங்கே டயரு எல்லாமே, இன்ஜின் ஆயில் வந்து எல்லாமே ஹார்ட்வேர் ஸ்டோர் மாதிரி. போய் நான் ப்ரைஸ் என்கொயரி பண்ணலாம். அப்பாயின்மெண்ட் கிடைக்குதான்னு தெரியல, என்ன ப்ரைஸ் ஆகுதுன்னு தெரியல. வாங்க. கொட்டேஷன் வாங்கியாச்சு. $1500 பில் போட்டிருக்கானுங்க மொத்தமாக பிரேக் பேடுக்கு. இன்னும் வெளியும் ப்ளஸ் கொட்டேஷன் எதுவும் கேட்கணும். கேட்டுட்டு என்ன ஏதுன்னு பார்க்கணும். பார்த்தா தான் தெரியும். பார்ப்போம் என்ன ஏது சொல்கிறாங்கன்னு தெரியல. இப்போதைக்கு இதுதான் ப்ரைஸு. ப்ளஸ் வெளியே வந்து என்னென்னு செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு எது பெட்டர் ப்ரைஸாக இருக்கோ அந்த ப்ரைஸுக்கு போக வேண்டியது. வெளியே கிளம்பிட்டோம். ப்ரைஸ் செக் பண்ணியாச்சு. அடுத்து இன்னும் 2-3 ஸ்டோரை பார்த்துட்டு எப்படி என்னன்னு பார்ப்போம். இதுதான் இந்த காராச்சு. இவங்க நம்ம காரில் ஆரம்பிச்சுருவாங்க. இதனாலே தெரியும் ஃபுல்லாக. கைஸ், கடையிலேருந்து வெளியே வந்தாச்சு. $1500 பில் போட்டு காட்டியிருக்கான். இன்னும் நான் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணல. சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். இருந்தாலும் வேறு ஸ்டோரில் என்னென்னு செக் பண்ணணும். நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம ஊரில் எவ்வளோ செலவாகுது, எவ்வளோ நீங்கள் வந்து உங்கள் காருக்கு செலவு பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். பிரேக் பேடு ரோட்டருக்கு. இன்னொரு வீட்டில் சந்திப்போம். தேங்க்யூ. பாய்.